இந்த பாருங்க, இனிமே என்ன வீட்டுல நடந்தாலும் என்கிட்டயும் மகா கிட்டயும் சொல்லுங்க, புரியுதா? சரியா? மா வாங்க, அப்பா வாங்கப்பா, நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. செல்வி, என்னை மன்னிச்சிடு. என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கேடு கெட்டவகிட்டெல்லாம் நீ இந்த பேச்ச வாங்க நான் காரணமாயிட்டேன்னு மனசுக்கு பாரமா இருக்கு. மாமா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களை பத்தியும் கீர்த்தி பத்தியும் எனக்கு தெரியும். என்னை புரிஞ்சுக்கிட்ட வேலு என் கூட இருக்கிறப்ப யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? இல்ல செல்வி, நானும் இவ இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்தவான்னு பார்த்தா இவ என்னைக்குமே திருந்த மாட்டாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அவ உண்மை தெரிஞ்சே என்ன 2 தடவை ஏமாத்திட்டா. நானும் அவ வயித்துல வளர குழந்தைக்காக இன்னும் எவ்வளவுதான் தாங்குறதுன்னே தெரியல. அண்ணே அண்ணே, அதை விடுனே, அதை போய் நினைச்சுக்கிட்டு. செல்வி, நீங்க போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. அண்ணே சாப்பிட்டு. இல்ல வேணாம், சாப்பிடு. எனக்கு பசி போயிடுச்சு, நீங்க சாப்பிடுங்க. பொறக்காத சொந்தம் இது, உசுராயிருக்கிற பந்தம், விட்டு விலகாத பந்தம், இத கட்டி காக்கணும் என்றும். அண்ணனோட உறவு அது அப்பாவை போல, தம்பி வச்ச பாசம் அது தங்கத்துக்கு மேல. அந்த கீர்த்திக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா வாய் குசாம அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா. அவன் மட்டும் கர்ப்பமாகாம இருந்திருந்தா நானே அவ்வளவு ஓங்கி அரைஞ்சிருப்பேன். பாவம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த குடும்பம் கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கட்டி காக்கிற பொண்ணு அந்த செல்வி. அப்பேற்பட்ட பொண்ணை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கா. கட்டின புருஷன் பசியோட வந்து சாப்பாடு இல்லாம அங்கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அதை விட இவளுக்கு தூக்கம் பெருசா போயிடுச்சா? அவனுக்கு பசிக்குங்கிற நினைப்பே இல்லாம என்ன பொண்டாட்டி இவ? விடு கற்பகம், திரு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து பசியில தான் தன் புருஷன் சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தையெல்லாம் தேவையில்லாம விட்டுட்டான் அந்த கீர்த்தி. திருவையும் செல்வியையும் சேர்த்து வச்சு பேசுனது எவ்வளவு பெரிய தப்பு. அட என்னப்பா, அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? மகா, நாங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறோம்? ஆமாப்பா, நம்ம கீர்த்தியோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. அப்பா, திரு பசியோட வந்தா சரி, அந்த நேரத்துல இவ கீழே இறங்கி வரல, அதனால இவ உட்கார்ந்து பரிமாறி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் சரிதான். 1000 தான் பிரச்சனை இருக்கட்டும்பா. இருந்தாலும் புருஷன் தன் கையால சாப்பிடாம அதுவும் அப்படி ஒரு நேரத்துல இன்னொருத்தர் பரிமாறி உட்கார்ந்து சாப்பிடுறத கண்ணால பார்த்தா எப்படிப்பா இருக்கும் அது? எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது சொல்லுங்க? அதான் அவ கொந்தளிச்சிட்டா. அதுக்கு இப்படியாமா பேசுவாங்க? பேசுறதுக்கு ஒரு எல்லை வேண்டாம்? அப்பா, அவன் இல்ல யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான்ப்பா பேசுவாங்க. என்ன கேட்டா அந்த பொண்ணு கோவப்பட்டதுல தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த இடத்துல செல்வி மட்டும் இருந்திருந்தா நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அங்க கூட வேலும் தானே இருந்திருக்கா, 2 பேரும் சேர்ந்து தானே பரிமாறி இருக்காங்க. அதுவும் இல்லாம இது கூட்டு குடும்பம்டி. சமயத்துல வேலுவே பசியோட வந்தாலும் கீர்த்தி பரிமாறினா அதுல எந்த தப்புமே கிடையாது.
செல்வி இப்ப அதை தானே பண்ணியிருக்கா. அதெல்லாம் முன்னாடிமா, இப்போ இல்ல. ஏமா, இப்போ இது கூட்டு குடும்பமாவா இருக்கு? எல்லாரும் ஆளாளுக்கு தனித்தனியா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சொல்லணும்னா ஒரே வீட்டுல தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குறோம். இல்ல மகா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. பொண்ணு மண்ணா ஒத்துமையா இருந்த குடும்பம் யார் கண்பட்டுச்சோ தெரியல, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. ஆனா ஒண்ணு, உன் பணத்தை செல்விதான் திருடிட்டான்னு நினைச்சு நீ செல்வி மேல இருக்கிற கோவத்துலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் செல்வியை பத்தின உண்மை எல்லாம் உனக்கு தெரிய வரும். அப்ப நீயே ஏன்டா இப்படி எல்லாம் அவளை பேசணும்னு வருத்தப்பட போற பாரு. அதெல்லாம் நான் அவளை பத்தி சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அவளை பத்தி தெரிஞ்சதுனாலதான் எனக்கு இப்படி பேசவும் தோணுது. நீங்க தான் அவளோட குணத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அவளுக்கு இப்படி எல்லாம் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்யறது, இப்பெல்லாம் பகட்டுக்கு தான் காலமா போயிடுச்சு. அதான் அவ போடுற ஆட்டத்துக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீங்களும் அவ கூட சேர்ந்து தாளம் போட்டுட்டு இருக்கீங்க. அவ இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு பண்றா. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. செல்வி இப்ப என்ன செஞ்சாலும் அது குறையாவும் பொல்லாப்புமா தான் தெரியுது. ஆனா மகா, காலம் ஒரு நாளைக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூடி சீக்கிரமே புரிய வைக்கும். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலாமா? கற்பகம், பேச்சை நிறுத்திட்டு பேசாம வா. யானை தான் தலையில தானே மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி நம்ம தலையில நாமளே ஒரு லாரி மண்ணை கொட்டிக்கிட்டோமே. ச்சே, கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அடியே கீர்த்தி, உன் வாழ்க்கைக்கு சூனியம் வைக்கிறதுக்கு வெளியில இருந்து வேற யாரும் வர வேண்டாண்டி, நீ ஒருத்தியே போதும். இப்ப அவர் வேற வந்துருவாரே, என்ன பண்றது?